இத பாரு, உனக்குன்னு ஒரு டெர்லின் ஷர்ட் பேண்ட், அம்மாவுக்கு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். எதுக்கப்பா? ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எதுக்கப்பான்னு கேக்குறியா? எனக்கு என்ன அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு தனியா இருக்காங்களா? நீங்க தானே எனக்கு எல்லாம். ஏமா அழுதீங்க? சோகமே நிறைஞ்ச என் வாழ்க்கையில இன்னைக்குதான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். நீ வாழ்க்கையில முன்னேறின அதுவே எங்களுக்கு பெரிய அன்படி. ஆபீஸ் நேரமாவது, நான் வர்றேன். ராஜா, அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி வாழணும். இப்போ உன் நிலை உயர்ந்திருக்கப்பா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறது உன் அந்தஸ்துக்கு எப்படி இருக்குமோன்னுதான். அம்மா, தாய்முகம் பார்த்தறியாதவன் தான், தந்தை முகமும் மறந்து விட்டவன். இப்ப எனக்கு இருக்கிற உறவெல்லாம் நீங்க தான். நீங்களே என்ன வெளியே போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல ராஜா. நீங்க இருப்பா. பாத்தியா, நான் இந்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்துட்டேன். எனக்கு காதுகளை வேற கூட்டேன். திருவல்லிக்கேணி கம்பரே, உமது வெற்றியை குறித்து எமக்கு மிக்க மகிழ்ச்சி. பாத்தியா பத்மா, இப்ப நான் கவிஞர் ஆயிட்டேன். நீ சொல்லுவியே இவராவது பாட்டு எழுதுறதாவது அப்படின்னு, இப்ப என்ன சொல்ற? என்னத்தை சொல்றது? அதிர்ஷ்டம் நுனிமரத்திலிருந்து அடிமரத்து வரைக்கும் வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமியை கூட கவியாக்கி காளிதாசன் பேரை கொடுத்திருக்கு. ஓஹோ, அப்போ இன்னமும் நீ என்ன கவிஞன்னு ஒத்துக்கல? உங்க லதா ஒத்துக்கிட்ட பிறகு என் முடிவை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இத பார் பத்மா, நீ என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறேன். நான் உன்னை பத்தி எவ்வளவு மதிப்பா நினைக்கிறேன் தெரியுமா? இத பார், உனக்காக நான் எவ்வளவு கடை ஏறி இறங்கி ஸ்பெஷலா இந்த மணிமேகலை பார்டர் படவே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படி? நான் வாழ பிறந்தவள். வாழ்க்கையின் இன்பங்களை பிறந்த பெண்ணின் பேரை கொண்ட இந்த சேலை எனக்கு வேண்டாம். அதுக்கு என்ன சம்பந்தம் பத்மா? நான் உனக்காக எவ்வளவு ஆசையோட இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்ப இதை நான் என்ன செய்யறது? உங்க லதாவை கொடுங்களே. பாத்தியா பத்மா? பத்மா, நீ எப்ப வந்த? இப்பதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வைமா. இதை உன் பெட்டியில வச்சுக்க பத்மா. இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காது உங்க அப்பா எங்க இருக்காரோ? ஐயா ஐயா, இன்னைக்கு ஏன் அந்த கடையில இவ்வளவு கூட்டம்? சென்னையில இருந்து ஒரு கவிதை புத்தகம் வந்திருக்கிறது, ஆடிப்பெருக்கு என்ற பெயர். லங்கையில தமிழ் கவிதைக்கு இவ்வளவு செல்வாக்கா? கவிஞர் ராஜா இருக்கிற புத்தகத்துக்கு தமிழ் பேச்சு தெரிந்த எல்லா ஊர்களிலும் பெரிய புகழ். ராஜா ராஜா? ஆமையா, வள்ளல் கிருஷ்ணனுடைய மகன். ஐயா 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 ஐயா, ஆடிப்பெருக்கு புத்தகம் எனக்கு கொடுங்க ஐயா. கிரமமா வந்து வாங்கிட்டு போறேன் சார். ஐயா, ராஜா என் மகன், கவிஞர் ராஜா என் மகன். கவிஞர் ராஜா உங்க மகனா? அப்ப இங்க வந்து புத்தகம் கேட்கிறேன். கவிஞர் ராஜா இவரு மகனா? ரூபாய் 2 கொடுத்துட்டு புத்தகத்தை எடுத்துருப்பாங்க. ஐயா ஐயா, எவ்வளவு இருக்கு பாருங்க ஐயா. 25 குறைங்க. பாக்கி பிறகு கொடுத்துறேன் ஐயா. மிச்சத்தை கொடுத்துட்டு புத்தகத்தை எடையா? ஏயா பெரிய ஒரு ஆபத்தை கெடுக்கிறேன். நான் கொடுக்கிற 25 இந்த ஐயா. நன்றியா நன்றியா. பாரியிலும் மேலாக மாறியென வழங்கிய என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். ராஜா ராஜா ராஜா, என் மகன் ஒரு கவிஞன், என் மகன் ராஜா ஒரு கவிஞன். என் தர்மம் வீண்போல ராஜா ராஜா ராஜா. ஹலோ, குட் ஈவினிங் லதா. குட் ஈவினிங். உங்களுக்கு பத்மாவை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. கவிஞர் ராஜா வெறும் மிஸ்டர் ராஜாவா இருந்த காலத்துல இருந்து எங்க வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ, அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க லதா கிட்ட ஒண்ணுமே சொல்லுங்கயா? லதா இவரு பெரிய அறிவாளி. எந்த விஷயத்தை எப்போ யார்கிட்ட எப்படி சொல்லணும்னு நல்லா தெரியும். சும்மா லதா,
நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்கிறத நான் மறந்துட்டேன். கரெக்ட், கவிஞர் ஞாபக பரி அதிகம். ஒரு நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? குளிக்கிற சமயத்துல சோப்பு பதிலா மஞ்சள் பூசிட்டாரு. பாப்பா ராஜா, ராஜா வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க. அத்தா, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அத்தா. ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல. அவர் தான் சலபல போயிட்டான் பிள்ளை. சலவை போயிட்டான் பிள்ளையா? வாங்க 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 உள்ள வாங்க வாங்க வாங்க. இது என் நண்பன் சுந்தரத்தின் தங்க பத்மா. அப்படியா? வணக்கம். வணக்கம்மா. அப்பா, நான் படிக்கிற மியூசிக் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். நல்லா பாடுவாப்பா. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள போங்க போங்க. Silence everybody. Ladies and gentlemen, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனது நண்பர் ராஜா எழுதியுள்ள ஆடிப்பெருக்கு இருவரின் 2 லட்சம் பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன. இத்தகைய நல்லதொரு கவிதை தொகுப்பை தமிழ்நாட்டுக்கு அளித்த எனது புதுமை கவிஞர் ராஜா அவர்களுக்கு உங்களின் சார்பாக இந்த மலர் மாலையை சூட்டுகின்றேன். ராஜா, வணக்கம். வணக்கம். மதிப்பிற்குரிய திரு ராமலிங்கம் அவர்கள் இல்லை என்றால் என்னுடைய இந்த ஆடிப்பெருக்கு புத்தகம் இல்லை. என்னுடைய கருத்துக்களுக்கும் மக்களுக்கும் இடையே இந்த புத்தக உருவமாக ஒரு பாலம் அமைத்து கொடுத்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வந்திருந்து என்னை கௌரவித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு ரத்தா அவர்கள் பாடுவார்கள். மேட்மிசேல் பத்மா அவர்கள் பாடுவார்கள். லதா அவர்கள் ஆடுவார்கள். இவர்கள் ஆடுவார்கள். நானும் காவேரி ஓரம் கவி சொன்ன காதல்
பாருங்க சுந்தரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இல்ல ஆமா சார், அவர் ஆஸ்பத்திரியில இருந்து இப்பதான் வீட்டுல கொண்டு வந்து போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். சாவதியில உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாங்க. சுந்தர், ராஜா, ராஜா, என் முடிவு காலம் நெருங்கி விட்டது ராஜா. அப்படி சொல்லாத சுந்தர். இந்த உலகத்துல நான் அதிக நேரம் பேச போறது அன்று உன் தந்தை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார். இனிமேல் நீதான் என் தங்கையும் தாயையும் காப்பாற்ற வேண்டும். தம்பி, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ராஜாவுக்கு வேண்டியவங்கலாம் எனக்கு வேண்டியவங்க தான். இனிமே பத்மா தான் என் மூத்த பொண்ணு. அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஐயா, முன்பு தெரியாத எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்ய வந்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா. பத்மா, இதுவரை குழந்தை போல் இருந்து விட்ட. இனிமேல் நீ பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அம்மா, அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகளை மறக்காத. ராஜாவின் வாழ்வு பலம் பெற வேண்டும். அதற்காக எந்த தியாகமும் செய்ய தயங்காதே அம்மா, தயங்காதே. அம்மா, உன்னையும் பத்மாவையும் ஏமாற்றி விட்டு போகிறேன் அம்மா. மன்னித்து விடம்மா. ராஜா, ராஜா, ராஜா. டாக்டர், இவர் அனாதை இல்லை. இத பாருங்க, ராஜா ராஜான்னு சொல்றாரு. எஸ் எஸ், என்ன ஆடிப்பெருக்கு ராஜா சமர்ப்பணம். வாரியிலும் மேலாக மாரியன வழங்கிய என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். வள்ளல் கிருஷ்ணன். உடனே ராஜாவுக்கு இவருடைய நிலைமையை பற்றி தந்தி கொடுக்க ஏற்பாடு செய்யும். எஸ் டாக்டர்.
என்னிடம் எப்பொழுதும் அலட்சியமாகவும் தைரியமாகவும் இருந்தேன். இப்போது மட்டும் ஏன் பயப்படுகிறாய்? அன்று என் அண்ணன் இருந்தார். அவருடைய செல்ல சகோதரியாக இருந்தேன். ஆனால் இன்று உங்கள் ஆதரவில் இருக்கிறேன். உங்களுக்கு பயப்படத்தானே வேண்டும். உன் மரியாதையும் பயமும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை உன்னுடைய அன்பு பத்மா. அன்பு, காதல், உலகம் பூராவும் இதைத்தான் தேடுகிறது. ஆனால் அது கடவுளைப் போல் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை. கண்ணெதிரே வந்தாலும் யாருக்கும் புரிவதில்லை. நீ சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை பத்மா. ராஜா, உங்களை முதலில் சந்தித்தவுடனே என் மனதை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். பத்மா, இதை என்னால் நம்பவே முடியவில்லையே. அப்படியானால் பாட்டு போட்டியில் நீ நடந்து கொண்ட விதம், இந்த வீட்டில் என்னுடன் பழகிய விதம், என்னுடன் சண்டை போட்டது எல்லாம் எல்லாம் வெறும் வேஷம் என்று சொல். கவிதை எழுதும் உங்களுக்கு இது கூடவா தெரியவில்லை? வெறுப்பும் விருப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். வெறுப்போ விருப்போ ஏற்பட முதலில் ஒருவரிடம் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவரிடம் நமக்கு எந்த விதமான உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை, இல்லையா? நீ ஒரு விசித்திரமான பெண் பத்மா. சார், தந்தி. சார், உங்களுக்கு தந்தி. கையெழுத்து போடுங்க. தந்தி வந்துருக்குதம்மா. எங்க அப்பா பிரகி இல்லாம ஆஸ்பத்திரியில் கிடக்குறாரு. ஆமாமா, ஆஸ்பத்திரி டாக்டர் தந்தி வச்சிருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க இருக்கிற இடமாவது தெரிஞ்சு. ராஜா, நீ இப்பவே சிலோனுக்கு புறப்படப்பா. வேண்டிய ஏற்பாட்டையும் நான் செய்வேன். பாத்தீங்களா, எனக்கு ஆதரவு காட்ட நினைச்ச உடனே உங்களுக்கு வந்து இருக்கிற முதல் செய்தி. அப்படி இல்லை பத்மா, எங்க அப்பா இறந்து போயிட்டதா நான் இதுவரையில நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் இப்ப உயிரோட இருக்கதா தந்தி வந்திருக்கு. இது நல்ல செய்தி தானே? நான் இப்பவே ஊருக்கு புறப்படலாம். என்ன பாருங்கப்பா. ராஜா பத்திரமா போய் சேர்ந்துட்டதாக இப்பதான் லெட்டர் வந்தது. ஆனா அவங்க அப்பாவோட நிலைமைதான் கவலைக்கிடமா இருக்கிறான். அவர் எப்படியாவது போயிடுச்சு திரும்பி வரணும். ராஜா லதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா இருக்கிறத அவர் கண்ணால பாக்கணும். அப்பதாங்க என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். எனக்கும் அதே ஆசைதான். ஆனா ஒரு சந்தேகம். ஒருவேளை நீங்க பத்மாவே ராஜாவுக்கு... என்ன, ராஜாவியா? பத்மாவுக்கா? நான் அவ்வளவு பேராசைக்காரி இல்லைங்க. ராஜா பெரிய எடுத்து பிள்ளை. அவன் பெரிய எடுத்து மாப்பிள்ளையா தான் ஆகணும். இவ்வளவு தன்னலம் இல்லாத ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லம்மா. பத்மாவுக்கும் ஒரு நல்ல இடத்து நானே பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சோம். பத்மாவோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா என் கவலையெல்லாம் தீர்ந்துடும். என்ன லதா, உன்னை பார்க்கலாம் தான் புறப்பட்டு வந்தேன்.
இன்னும் தெரிந்தாரு. அவர் என்ன லெட்டர் போட்டாரு? எனக்கே அவர் எழுத போறாரு. ஆமா, உங்க அப்பா கூட எழுதல? உனக்கே எழுதாத போது எங்க அப்பா எங்க எழுத போறாரு? ஏன் இப்படி சொல்ற? ராஜாவோட வாழ்வு உருவானது உங்க அப்பாவால தானே. அவர் உங்க அப்பாவை கடவுள் மாதிரி நினைக்கிறார், தெரியுமா? மனிதன் கடவுளிடம் பயப்படுகிறான், மரியாதை காட்டுகிறான், பக்தி செலுத்துகிறான். ஆனா கடவுளை தன்னிடமாக நினைப்பதில்லை, தன்முறவாக நினைப்பதில்லை. பத்மா, நான் மட்டும் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்திருந்தா. லதா, என்கிட்டயே இதெல்லாம் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? ஆவணி மாசம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தசமி 50 நாடி 38 வினாடி. என்னப்பா, ஏதாவது புது கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? நாள் பாத்துட்டு இருக்கீங்களே. புது கம்பெனி இருக்குமா? இருக்கிற கம்பெனியே போதும். உன் கல்யாணத்துக்கு தான் நாள் பாக்குறேன். போங்கப்பா. அடே, சிலோர்ல இருந்து ராஜா வந்ததும் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். உனக்கு சம்மதம் தானே? என்ன ஏன்பா கேக்குறீங்க? அவரே கேட்டு முடிவு பண்ணுங்க. அவரை என்னமா கேக்குறது? உனக்கு சம்மதம்னு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிருவான். உங்க பொண்ணு கல்யாணம் மாத்திரம் நடத்திட்டா போதுமா? ஆமா மங்களா, இப்பதான் வர்றியா? ஆமாண்ணா. பாப்பா சிவாந்தா. அண்ணா, உங்ககிட்ட சும்மா வரல, நான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறேன். காபி கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடுங்க. கொண்டு வா. ஏன்பா சிவானந்தா, சித்தி இப்படி எல்லாம் பேசும்படி விடலாமா? காலகாலத்துல செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதுதானே. ஆமா, சித்திதான் போட்டோவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு சந்தையில சாமான் வாங்குற மாதிரி எங்க போனாலும் பெண்ணை தேடுறாங்க. நீங்களும் ஆரம்பிச்சுட்டு கல்யாணம் செய்துக்கவே விரும்பல. இப்படியேதான் சொல்லி இவன் தட்டி கழிக்கிறான். எனக்கும் ஊர்ல ஒரே கெட்ட பேரு. வீட்டுக்கு வந்த இளையா தாய்தாப்பல்லாத பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலையான்னு பேசுறாங்க. நீங்க தான் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. பொண்ணுக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நல்ல ராசி உள்ளவளா இருந்தா போதும். ஏப்பா, நம்ம பத்மாவுக்கு பார்த்தா என்ன? அதுதான்மா நானும் நினைச்சேன். பத்மாவா? ஆமா. யாரது? அதுவும் என் பொண்ணு மாதிரிதான்மா. ரொம்ப லட்சணமா இருக்கும். ரொம்ப நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சீர்வரிசையெல்லாம் நானே செய்து கல்யாணத்தை முடிச்சு விடலாம். ரொம்ப நல்லதா போச்சுல்ல, அதையும் முடிச்சிருங்க. எப்படியாவது இவனுக்கு இந்த வாரத்தை கல்யாணத்தை நடத்தி ஆகணும். எதுக்கும் பொண்ணோட அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு உனக்கு முடிவு சொல்றேன். ஏன்பா சிவானந்தம், நான் போய் பொண்ணை பார்த்து வந்துருவோமா? எனக்கு கல்யாணம் செய்துக்கவே இஷ்டம் இல்ல. அட என்ன, சித்தியை சந்தோஷப்படுத்தத்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்கிறேன். பெண்ணை அவங்களே பார்த்தா போதும். நீங்க பார்த்து முடிச்சிருங்க அண்ணே. என்னம்மா இது 2 பேரும் இப்படியே சொல்றீங்க? ஆமா அண்ணே, சீக்கிரமா இவன் கல்யாணத்தை நடத்தி ஆகணும். அது சரியாச்சே, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? இதோ சிவானந்த போட்டோ இருக்குது, இதை கொண்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருங்க அண்ணே. சரிம்மா லதா, நீ உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. பத்மாவுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்து விட்டால் நான் விரும்பியவர் எனக்கு கிடைத்து விடுவார். வாங்க ஐயா, வாங்க, இப்படி உட்காருங்க. இங்க பத்மா இன்னும் பள்ளிக்கூடத்துல வரலீங்களா? இன்னும் வரலைங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். உங்க மகன் இறக்கும்போது உங்க பொண்ணு பத்மாவை என் பொண்ணு போல பாவிச்சு அவ கல்யாணத்தை நானே முடிச்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். அதை நிறைவேற்ற சந்தர்ப்பம் இவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்மாவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? ஓ, என் சொந்தக்கார பையன்தான். தங்கமான குணம், நிறைய சொத்து இருக்கு. பையன் நல்லதா இருக்கா? அது சரி, பத்மாவுக்கு பிடிக்கணுமே. உங்களுக்கு நல்ல இடம்னு பட்டா அதுவே போதும். பத்மா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். அப்ப நான் சரின்னு சொல்லிட்டுங்களா? சரிங்க. ஆனா ஒண்ணு, அந்த பையனுடைய சித்தி இந்த வாரத்திலேயே கல்யாணத்தை முடிச்சோம்னு அவசரப்படுறா. ராஜா ஊர்ல இல்லாத போது நல்ல இடம் வரும்போது தட்ட வேண்டாம், அவங்க கிட்ட சரின்னு சொல்லிடுங்க. ராஜாவுக்கு லெட்டர் எழுதி போட்டா போகுது. அப்படியே செய்யுங்க. மற்ற காரியங்களை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? பணத்தை பத்தி தானே? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி செய்யணும் அப்படியே செய்ய போறேன். எவ்வளவோ பாபத்துக்கு நடுவுல கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கும். இல்லாட்டி உங்க ஆதரவு எங்க பத்மாவுக்கு கிடைச்சிருக்குமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் வள்ளலாருடைய கருணை. நான் வர்றேன். ஏண்டி அலமு, பாத்தியா? இப்ப போறாருல ராமலிங்கம், அவருக்கு லட்சக்கணக்கா சொத்து இருக்கு. பாவம், அவரு இந்த வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு. அடப்பாமே, அந்த மனுஷன் ஏண்டி இந்த வீட்டுக்கு நடக்கணும்? எல்லாம் காரியமா தாண்டி. அந்த மனுஷன் தான் ஒரே பொண்ணுக்கு இந்த வீட்டு ராஜாவுக்கு கட்டி வைக்கணும் பாக்குறாரு. இப்பதான் ராஜாவுக்கு கொஞ்சம் பேரும் படமும் வந்திருக்குது இல்ல? அந்த ராஜாவை தான் இந்த வீட்டம்மா கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காளே. இந்த அம்மா தன் பொண்ணுக்கு முடிச்சு போட்டு வைக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. பார்வதி அம்மா என்ன நினைச்ச? பெரிய ஆளுடி. போதும் நிறுத்துங்க, கண்டுபிடி பேசாதீங்க. கேட்டியம்மா அவங்க பேசுறதே? கேட்டுக்கிட்டு இருக்கு. அடங்குங்க.
நடக்கிறவங்களை பத்தி அவதூறா பேசுறதாம்மா உலகம். நீ வாமா உள்ள. அவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேச போறாங்க? 10 நாள் அவனுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக போற. கல்யாணமா? என்னமா சொல்றேன்? ஆமா பத்மா, ராமலிங்கம் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. இந்த வாரத்திலேயே உனக்கு கல்யாணம். என்னம்மா அப்படி பாக்குற? இத பாரு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அழகா இல்ல? நல்லா சொத்துக்காரனா, ராமலிங்கத்துக்கு நெருங்கிய உறவா. அம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னடி உலக பெரிய இடத்து சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு, வேண்டாம்னு சொல்றியே. இஷ்டமில்லாதவரை எப்படியம்மா மணக்கிறது? நீ இஷ்டப்பட்ட இடத்துல மணக்க. இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு? தேடி அலைஞ்சு மாப்பிள்ளை பார்க்க உங்க அப்பாவும் அண்ணனும் உயிரோடவா இருக்காங்க. அம்மா, நான் விரும்புற மாப்பிள்ளை நம்ம வீட்டுலதாம்மா இருக்காரு. என்ன? ஆமா அம்மா, நம்ம ராஜாவைத்தான் சொல்றேன். என்ன துணிச்சல்? ராஜாவோட பேரை சொல்றது கூட உனக்கு யோகியதை இல்ல. அம்மா, என் கையில் இந்த படத்தை வேணும்னு பிரிச்சுண்டா. ஆனா என் உள்ளத்துல பதிஞ்சிருக்கிற ராஜாவோட உருவத்தை யாராலுமே அழிக்க முடியாதும்மா, அழிக்க முடியாது. ராஜா இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாதும்மா, வாழ்வே கிடையாது. பத்மா, 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 இன்னொருத்தையும் கேளுங்க. ராஜாவை மறக்கத்தான் வேண்டும், நிச்சயமாக மறக்கத்தான் வேண்டும். எப்படியம்மா நான் அவரை மறப்பேன்? ஆடி புது வெள்ளம் பாய்ந்தோட மறக்குமா? பாடி இறுதியேடு உண்டு தேனை பருவ மறந்தால் நானும் அவரை மறக்க முடியும் அம்மா. என்ன, ராஜாவை மறக்க முடியாது? ராஜாவின் குடும்பம் விழுந்தது உன் தந்தையா? அதை மறந்து விட்டாயா? ராஜாவின் வாழ் சற்று மலர ஆரம்பித்திருக்கும் இந்த சமயத்தில் உன் நிழலால் மறுபடியும் அது சிதைய வேண்டுமா, சரிய வேண்டுமா? சொல் பத்மா, சொல். ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன செய்வேன்? அவர் என்னை விரும்புகிறாரே அம்மா. என்ன, அவன் உன்னை விரும்புகிறானா? அந்த அரியா பிள்ளையை நீ மயக்குவா என்று தெரிந்திருந்தால் ராஜாவை இங்கேயே தங்கும்படி நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். ராஜாவின் வாழ்வு வளம் பெற வேண்டும், ராஜாவின் எதிர்காலம் செல்வ சிறப்போடு இருக்க வேண்டும். இதுதான் உன் தந்தையின் கடைசி விருப்பமும் உன் அண்ணனின் கடைசி கோரிக்கையும். அம்மா, நீ ராஜாவை மணந்தால் அது நடக்குமோ, இல்லை லதா ராஜாவை மணந்தால் நடக்குமோ? அம்மா, ராஜா என்னை மணப்பதால் அவருடைய வாழ்க்கை பாழாகிவிடும் என்று என்னை பெற்ற தாய் நீயே ஏனம்மா சொல்லுகிறார்? உன்னை பெற்ற தாய் என்பதற்காக அந்த பிள்ளையின் வாழ்வை கெடுக்க சொல்கிறாயா? நாளைக்கே ராஜா தன் தந்தையோடு திரும்பி வருவார். தன்னை ஏமாற்றியவரின் மகள்தான் தனக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்று தெரிந்தார் அவர் மனம் என்ன பாடுபடும்? தன் மகனுடைய வீட்டிற்கு திரும்பும் போது அவருக்கு அளிக்கப்படும் முதல் உணவை உன் கையால் வாங்கி சாப்பிட அவர் மனம் பொறுக்குமா? சொல்லு பத்மா, சொல்லு. போதுமம்மா, போதும். வீட்டுகளால் என்னை கொண்டாது. ராஜாவை மறந்து என்னால வாழ முடியாதுமா, வாழ முடியாது. பத்மா, இதுதான் உன் முடிவா? அம்மா, எனக்கு உடல் கொடுத்ததும் நீ, உயிர் கொடுத்ததும் நீ. நீயே என் வாழ்வையை முடித்து விடம்மா. இந்த கைகளால் என்னை கொன்று விடம்மா, கொன்று விட. என்ன கல்லெஞ்சபடி உனக்கு? பிறந்தவுடன் என் குங்குமத்தை அழித்தவன் அல்லவா நீ? கணவன் போய், மகன் போய், மகனும் போய், நான் மட்டும் உயிர் வாழ வேண்டுமா? வேண்டாம் பத்மா, வேண்டாம். நான் இறந்து விடுகிறேன். வேண்டாம், என்னை மன்னித்து விடு. உன் இஷ்டப்படி நான் யார் வேண்டுமானாலும் மன்னித்துக் கொள்கிறேன் அம்மா. நான் ராஜாவே மறந்து விடுகிறேன் அம்மா. ராஜாவே மறந்து விடுகிறேன். ராஜா, நான் உங்களை ஏமாற்றப் போவதில்லை. நானும் அம்மாவும் செய்திருக்கிற முடிவு உங்களுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும்.